அரசு பணிக்காக படித்து முடித்து அரசு பணியில் தான் சேர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் டீச்சர்ஸ் கேர் அகாடமியின் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு டிஆர்பி, ஏன்னா ஒரு 2024 முடிஞ்சு போச்சு. ஸோ 25 தொடங்கிட்டோம். 10-15 நாள் ஆயிடுச்சு. இந்த டிஆர்பியோட அகாடமியோட செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்குது, நாங்கள் இதுக்கப்புறம் போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பதா படிக்கக்கூடாதா, அல்லது படித்து முடித்து தேர்ச்சி பெற்று பணி நியமன ஆணைகளுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா. ஸோ இந்த அகாடமி அதாவது 25 to 26 ஜனவரி வரைக்கும் நம்மளுடைய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இந்த வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கான முன்னெடுப்புகள்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு, நீண்ட நாள் ஆச்சு, நெடிய நாள் ஆச்சு உங்களுடன் பேசி. இந்த அகாடமிக் அதாவது 2025 உங்களுக்கு சிறப்பாக அமையும். அரசு பணியில் சேர வேண்டும் என்று அடம்பிடித்து படிக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிச்சயமாக அரசு பணி கிடைக்கும். ஸோ புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை டிசிஎம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ டிஆர்பியோட செயல்பாடுகள் இந்த டைமில் எப்படிலாம் இருக்குது, ஸோ என்னென்னலாம் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, ஸோ அடுத்து நம்மளுடைய நகர்வுகள் எந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் பயன்படுத்த முடியுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2024-25 யூஜி டிஆர்பி மற்றும் எச்ஜிஸ் டிஆர்பி முடிஞ்சிருக்கு. நீதிமன்றங்களில் வழக்குகள் சம்பந்தமாகவும் சில சூழ்நிலைகளுக்காகவும் யூஜி டிஆர்பியோட போஸ்டிங் வந்து பெண்டிங்காக நிற்குது. எச்ஜி டிஆர்பி எழுதி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 22,000 பேர் காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீ ஆன்சர் விடலை, அவங்களுக்கான பணிகளை வந்து தொடங்கலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 2 விஷயம் இருக்குது. அரசு நினைத்தால் 24 மணி நேரத்தில், குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்தில் இந்த பணி வாய்ப்புகளையும் விஷயங்களையும் ஒரே அடியாக டக்குன்னு செய்ய முடியும். ஸோ அரசின் நிலைப்பாடு, அரசின் நினைவு அப்படின்ற பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதனால் அவர்கள் செய்வதை விரைவாக செய்யலாம், வேகமாக செய்யலாம், சற்று கொஞ்சம் காலதாமமாக செய்யலாம். அதனது அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கவும் முடியாது, அதை பற்றி சொல்லவும் முடியாது. அதனால் நம்ம அரசை முழுமையாக நம்பலாம், கோரிக்கை வைக்கலாம். சரி, அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு பற்றி நம்ம வந்து டிஆர்பியில் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அடுத்து பள்ளிக்கல்வித்துறையில் நம்ம அதனுடைய நினைவுகளை கேட்டுக்கலாம். ஸோ யூஜி டிஆர்பியோட நிலை எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூஜி டிஆர்பிக்காக சமீபத்தில் 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட இன்றைக்கி இல்லை 9ஆம் தேதியே புதுசாக ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூஜி டிஆர்பிஐ ஒரு நீதிமன்ற வழக்கு என்னவாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் அமைச்சு பணியாளர்கள், அது மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அதாவது பணியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய நிகழ்வுகள் சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு வந்து 22ஆம் தேதி, அதாவது வர ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஸோ அந்த அப்டேட் ஆகுது அந்த கேஸ் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடிஆர்பி அப்படின்ற போஸ்டிங் அதை படித்திருக்காங்க இல்லையா, அந்த ஆசிரியர் பெருமக்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு, அதை இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஜிஓவில் ஸோ 8% பிஜிடிஆர்பிக்கும் 2% அமைச்சு பணியாளர்களும் அப்படின்ட்டு அரசு ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட பிஜியில் என்ன இருக்குமோ அது தான் மறுபடியும் யூஜிக்கும் கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பியில் இருக்கிற இனிவரும் காலங்களில் அந்த அமைச்சு பணியாளர்களாக 2% ஆசிரியர் பெருமக்கள் நிச்சயம் போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்றால் அவர்கள் அந்த 2% இடஒதுக்கீடும் பெற முடியும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றாலும் அவங்க பணிக்கு போகலான்ற மாதிரி ஒரு ஜிஓ பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய முடிவுக்கு அப்புறம் யூஜி டிஆர்பியோட ரொம்ப எக்ஸாக்டாக இன்றைக்கி தான் போஸ்டிங்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் உங்களுக்கு அரசு நினைத்தால் பிப்ரவரி மாதத்தில் கூட உங்களுக்கு பணியாணைகளை கொடுத்துடலாம். பிப்ரவரி மாத கடைசியில் கூட கொடுக்கலாம். மார்ச் 1 கூட நிறைய பிஜிடிஆர்பி போஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பணி நியமன ஆணைகளை கொடுத்து பணியில் சேர்வதற்கு அரசு வந்து பிரகாசமான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கலாம் என டிசியை வந்து எதிர்பார்க்கிறது. ஒருவேளை காலதாமதம் ஏற்பட்டால் நீங்கள் அதை வந்து அரசுக்கு நீங்கள் முறையாக வந்து நேரடியாக வந்து கோரிக்கை கொடுப்பது அல்லது மாண்புமிகு அமைச்சரை வந்து சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகள் சொல்வதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் மார்ச் 1 பப்ளிக்குள்ளே உங்களுடைய பணியாணைகளை பெற்று பணியில் சேர்ந்தால் மிக மகிழ்ச்சி. அப்படி இல்லை என்றால் அடுத்த அகாடமிக்கு தான் நீங்கள் எல்லாருமே பணியில் சேர முடியும் அப்படின்ற மாதிரி டிசிஏ யூகிக்கிறது, கணிக்கிறது. ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் யூஜிடிஆரில் பாஸ் பண்ணி வேலைக்கு போக காத்திருக்க எல்லா ஆசிரியர் பெருமக்களும் கட்டாயம் பணியில் சேர்ந்துருவாங்க. இதேமாதிரி எஸ்ஜிடிஆர்பிக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இந்த கீ ஆன்சர் வெளியிட்ட பிறகு இது வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ அந்த எஸ்ஜிடிஆர்பிக்கான ப்ராசஸும் டிஆர்பி முடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான போஸ்டிங்கும் போட்டுருவாங்க. அது எப்போ சார், ரொம்ப கரெக்டாக சொல்லுங்கள் சார், நீங்கள் எக்ஸாக்டாக நிறைய பேர்லாம் எக்ஸைட்மெண்ட் பண்ணாதீங்க. இது ஒரு யோகம், ஒரு கணிப்பு தான். ஸோ அது முடிஞ்சால் அவங்களுக்கான ப்ராசஸை அதிகபட்சமாக 30 நாட்களிலோ அதிகபட்சம் அல்லது 2 மாதத்துலையோ கண்டிப்பாக வந்து போஸ்டிங்கை போட்டுருவாங்க. ஸோ யூஜி டிஆர்பி எஸ்ஜிடிஆர் கட்டாயம் பணி நியமன ஆணைகளை 100%, அதாவது 100% குறைந்தது 2 மாதங்கள், அதிகபட்சமாக
4 மாதங்களில் உங்களோட பணியாணைகளை அவங்க வந்து வழங்கிடுவாங்க அப்படின்னு டிசி எதிர்பார்க்குறது. ஸோ இது சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் சில பேர் கோவப்படலாம், சில பேர் தடைகள் இருக்குதுன்னு வருத்தப்படலாம், சில பேர் வந்து கஷ்டப்படலாம். நான் ரொம்ப நாள் படித்து பாஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி இப்போ இவ்வளோ நாள் இருக்கேன், இன்னும் போஸ்டிங் போகலைன்னு வருத்தப்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கடக்கணும். என்னென்றால் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் தேர்வு எழுதும்போது கூட 2 வருடங்கள் கடந்திருக்கோம். 2 வருடம் வெயிட் பண்ணியிருந்து தான் போஸ்டிங்கை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சூழலில் எதிர்பார்த்ததுனால ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உள்வாங்கி இதையும் ஒரு கடந்து அடுத்த வெற்றி பாதையில் நீங்கள் பணி நியமன ஆணைகளை பெற்று பணியில் சேர்ந்து அதுலேயும் சிறப்பாக செயல்படணும்னு டிசிஎன் சார்பாக வாழ்த்துக்கிறோம். மினிமம் கூடிய விரைவில் உங்களுக்கு பணி நியமன ஆணைகள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த அகாடமிக்கில் போட்டித் தேர்வு நான் வந்து சார் டிஎன்பிசி படிக்கிறேன், அடுத்து நிறைய எக்ஸாம்லாம் படிக்கிறேன், இருந்தாலும் டிஆர்பியோட ஆனுவல் பிளானர்ன்றது போன வருஷம் போட்டது வந்து அப்படியே ப்ராசஸ் ஆகி நின்று போச்சு. ஸோ எதுவுமே கை வைக்கலை. ஸோ இந்த முறை வந்து நமக்கு இன்னமும் விடலை அப்படின்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் என்பது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கும் அதாவது பப்ளிஷ் ஆகலாம். இல்லைன்னா 22ஆம் தேதி அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த விடுமுறைகள்லாம் இருக்கிறதுனால 20லேருந்து 30க்குள்ளே 3வது வாரத்தில் 100க்கு 100% உங்களுக்கு டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் வந்து தயாராக இருக்குது. எந்த நேரத்தில் வந்தாலும் வரும். வரப்போ என்னென்னலாம் சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஆண்டு வந்து விடுபட்டு போன பிஜிடிஆர்பி கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் 3000 பணியிடங்களுக்கு மேலே கண்டிப்பாக கால்புறாகணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ பிஜிடிஆர்பி இருக்குது, காலேஜ் டிஆர்பி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ் 1 பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா காலேஜில் இருக்கிற நெட்டு ஸ்டெட்டு சம்மந்தமான தேர்வுகள் எழுதுவாங்க. 2 பார்த்தீங்கன்னா அதாவது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ இந்த 2 தேர்வுகளுக்கும் முதல்ல உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வதாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு போட்டித் தேர்வில் நேரடியாக பணி நியமனம் பெறுற மாதிரி எது இருக்குன்னு வேணால் பிஜிடிஆர்பி இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி 3வதாக இருக்கும். ஸோ 1 by 1 கொடுப்பாங்க. அந்த டிஆர்பியோட பிளானரில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம அதில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், அது ப்ராப்பராக வரும். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி இருக்குது, பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கு வந்து இதில் இன்க்ளூட் ஆகணும். ஆகலைன்னா தேர்வர்கள் வந்து நீங்கள் டிஆர்பியில் சொன்னால் தான் மறுபடியும் அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பிளானரை வந்து நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அது போல் டிசிஏவும் எதிர்பார்த்து தான் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் 100க்கு 100% 3வது வாரத்தில் இல்லை இந்த மாத இறுதியில் அது 26ஆம் தேதி அதிகபட்சம் 30ஆம் தேதிக்குள்ளே 99% வந்துடும். ஸோ புதிய பாடத்திட்டம் வெளியிட்டிருக்காங்க. 110 மார்க்கான சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ பார்க்க மீதி இருக்கிற 40ல் 30% சைக்காலஜிக்கும் 10 ஜிகே இருக்குது, அதுவும் ஆட் ஆகிருக்கும். ஸோ 150 மார்க்கான தேர்வு வேறு எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும். ஸோ பிளானர் வந்து கண்டிப்பாக 3வது வாரம் இறுதியில் அல்லது 4வது வாரத்தில் லாஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். நீங்கள் 100% எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பியோட விஷயங்கள் பிளானர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 200% அதாவது 200% இந்த அகாடமிக்கில் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தபடி 110 விதியின் கீழே வந்தபடி கண்டிப்பாக இப்போது 19,260 சீட்டுன்றது கூட ப்ளஸ் ஆகலாம். ஒரு 3000 சீட்டு ஆட் ஆகலாம், இல்லைனா இன்னும் கூட 2000 சீட்டு ஆட் ஆகலாம். ஸோ 20,000 22,000 கூட ஆகலாம். ஆக மொத்தம் 10 மாதத்தில் 100க்கு 100%. அதாவது இந்த 10 மாதத்துக்கு அப்புறமா அடுத்த ஒரு 10 மாதங்களில் தேர்தல் அறிவிப்புகள்லாம் வர இருக்கிறதுனால, தேர்தல் களம் சந்திக்க இருக்கிறதுனால, இது எல்லாத்தையுமே மே மாதம் தேர்தல் வரதுனால 6 மாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே இந்த 110 விதியின் கீழே குறைஞ்சபட்சம் இந்த 10 மாதத்தில் நமக்கு இந்த குறைஞ்சபட்சம் 20,000 அரசு ஆசிரியர் பணியிடங்கள், டிஎன்பிசி படிக்கிற சில ஆசிரியர் பெருமக்களுக்காக மீதி இருக்கிற ஒரு 50,000த்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் அதாவது அரசு பணியாளர்கள் பணியிடங்கள் வந்து 100க்கு 200% இந்த தேர்தல் திருவிழாவுக்கு முன்பு எல்லாமே இந்த ஆட்சியில் கண்டிப்பாக 100க்கு 100% நிரப்பப்படணும் வந்து மாண்புமிகு முதல்வர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் 100க்கு 100% நீங்கள் முழு முயற்சியோட பாசிட்டிவ் மைண்டோட பாசிட்டிவ் வைப்ரோட்டோட படிங்க காலையில் மாலையில் நைட்டு படிங்க. ஆனால் இந்த எக்ஸாம் அடுத்த இந்த 10 மாதத்தில் பணியில் போய் சேரும்படி படிங்க. இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் டிசிஎம் சார்பாக. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி ஏற்கனவே 1 மார்க்கில் அரை மார்க்கில் போயிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறவங்க, பிஜிடிஆர்பியில் அந்த மாதிரி 1 மார்க்கில் 2 மார்க்கில் கிட்ட போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, மற்றபடி பாலிடெக்னிக் லெக்சருக்காக தொடர்ந்து படிக்கிறவங்க, காலேஜ் டிஆர்பிக்காக தொடர்ந்து படிக்கிறவங்க, பிஇஓ எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க. ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் மீண்டும் ஒரு முறை இதெல்லாம் வருமா சார் அப்படின்னா, இந்த போட்டித் தேர்வுகளுக்கு வந்து நீங்கள் வந்து 100க்கு 100% நம்பணும். கண்டிப்பாக வரும். வந்தால் அந்த லிஸ்ட்டில் எக்ஸாமில் நான் அப்ளை பண்ணால் என்னுடைய பெயர் கண்டிப்பாக ஒரு இடம் பெறும் அப்படின்ற மாதிரி படிச்சிங்கன்னா 100க்கு 100% பணி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது.
நீங்கள் முன்பெல்லாம் எப்படி இருந்ததோ நேரம் கடத்திருப்பாங்க, காலம் கடத்திருப்பாங்க, எல்லாம் ஸ்டாக் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ யூஜிடிஆர்பியே கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக போச்சிங்கே போடலையா சார் அப்படின்னு கூட நீங்கள் எனக்கு கேட்கலாம். பிஜிடிஆர்பி நடத்தாமல் இருக்கிறாங்க சார், நிறைய வேகன்சி ஆகிருக்கு சார், அது இன்னும் போடாமல் இருக்குன்னு கேட்கலாம். எது எப்படி கேட்டாலும் காலேஜ் டிஆர்பி நான் போடுறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லலாம்னு நினைக்கலாம். எவ்வளோ தான் பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தால் கடைசியில் ஒரு கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன், அதாவது கண்டிப்பாக தீர்வு காணுதல் வந்து உண்டு. அந்த மாதிரி இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே 110 விதியின் கீழே எல்லாருக்குமே அந்த தேர்தல்கள் வரத்துக்கு முன்னாடி பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இப்பொழுது புதிய பாடத்திட்டத்தை உட்கார்ந்து ஒழுங்காக படித்தோம் அப்படின்னாவோ, அல்லது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தாவோ, இந்த அகாடமியில் 2025 to 26 100% அரசு பணி என்பதை பெற முடியும். அந்த நனவோடு தொடர்ந்து படிங்க டீச்சர்ஸ். 100% நான் சொல்கிறேன். இந்த அகாடமியில் நீங்கள் வேலை வாங்கலை அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு வேலையே கிடையாது உங்களுக்கு. மீண்டும் 3 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் எக்ஸாம் வைப்பாங்க. எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் எல்லாமே நல்லா தொடர்ந்து படிங்க. நீங்கள் படிப்பது ஜெயிப்பது போல் படியுங்கள். படித்து கொண்டிருக்கிறேன்ற மாதிரி படிக்காதீங்க. படிச்சுட்டா ஜெயிச்சிருவேன், 100% நான் வந்து எக்ஸாம் வந்தால் என் பேர் வந்துடும் அப்படின்னு நினச்சா மட்டும் படிங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு எக்ஸாம் வைக்கக்கூடிய செலவில் இந்த மந்த் எண்ட்லேயே உங்களுக்கு நீங்கள் பரபரப்பாகிடுவீங்க. அதனால் இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே, லீவெல்லாம் முடிஞ்ச உடனே உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க டீச்சர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண் ஆசிரியர்கள் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33% இடஒதுக்கீடு உண்டு. இது நிறைய டீச்சர்ஸுக்கு தெரியாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 சீட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க 330 சீட்டு அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு. ஸோ இந்த 330 சீட்டு இடஒதுக்கீடு இருக்கிறதுனால மீதி இருக்கிற 670 கிட்டத்தட்ட அதுலேயும் போட்டி போடலாம், இதுலேயும் போட்டிடலாம். இவங்களுக்கு தனியே பர்டிகுலராக 33 இடஒதுக்கீடுன்னும் போது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணதை வந்து நீங்கள் யூஜி படிக்கிறவங்க பிஎட்டோடு சேர்த்து படிக்க போகிறீங்க, பிஜி படிக்கிறவங்க பிஜியோடு சேர்த்து படிக்க போகிறீங்க. எப்படி படித்தாலும் 33% இடஒதுக்கீடு உண்டு. அதை நம்மளை கண்டிப்பாக சூப்பராக உள்ளே போகலாம். ஏன்னா நிறைய புதுசாக நீவே ஆடாக நிறைய டீச்சர்ஸ் படிக்கிறீங்க. ஸோ நிறைய அவங்களுக்கு வந்து அதாவது ஃப்ரெஷ்ஷாக இப்போ படிச்சுட்டு பாஸ் பண்ணுற நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து மகப்பேறு உறுப்பு கூட 2 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ 24 மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாகவே சேலரியோடு உங்களுக்கு அரசு வாய்ப்பு அளிக்கிறது. அதாவது அரசு பணியிலிருந்து கொண்டே 24 மாதம் உங்களுக்கு சாதாரணமாக மகப்பேறு உறுப்பு கூட உங்களுக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நிறைய ஜிஓஸ் பாஸ் ஆகிருக்கு. அதனால் இது மட்டும் இல்லை சார், வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு நிறைய இஎல் இருக்குது, சிஎல் இருக்குது, எம்எல் இருக்குது, பல்வேறு விதமான உங்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லாமல் நீட்டாக உங்களுடைய ப்ரெசன்டேஷனை பசங்களுக்கு கொடுத்துட்டு லைஃப்பை ஈஸியாக, அதாவது உங்களுடைய பிடிச்ச மாதிரி பணியில் இருக்கிற மாதிரி வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை வழங்குகிறது. அதனால் பெண் ஆசிரியர்களுக்கு 33% இடஒதுக்கீடு உண்டு அப்படின்றதுனால அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் தன்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி உட்காந்து படிக்கலாம். ஸோ மற்ற ஆண் ஆசிரியர்களுக்கு வந்து கொஞ்சம் போட்டிகள் கடுமையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பள விகிதம். இன்றைக்கி வந்து யூஜிடிஆர்பியில் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் சேலரி அபோவ். அதே மாதிரி பிஜில்னா ஒரு 2,000 ரூபாய் கூட வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும். ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறமா டபுளாக இருக்கிற அளவுக்கு இருக்குதுன்னும் போது, ஸோ இந்த பணி வாய்ப்பு இல்லை, பிரச்சனையாகுது, சிக்கலாக இருக்குது, சரியான முறையில் நான் படித்ததுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல, நான் தனியார் ஸ்கூல்லேயே கஷ்டப்பட்டுருக்கேன், நானே தடமாறி கிடக்கிறேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுடைய சம்பள விகிதம் இந்த அளவுக்கு நல்ல லெவலில் இருக்கிறதுனால கொஞ்சம் 150 வினாக்கள் அப்ஜெக்டிவ் ஒன்லி ஸ்டார் வச்சு புள்ளி வைக்கிறது தான், ரொம்பலாம் இல்லை, பக்கமெல்லாம் எழுதுறதில்ல. ஸோ அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான் அப்படின்ற போல ஓஎம்ஆர் பேஸ்டு தான். ஸோ ஓஎம்ஆர் பேஸில் 150 கொஷின்ஸில் நீங்கள் அதாவது 100க்கு மேலே போட்டால் யாராக இருந்தாலும் 1000 மடங்கு வேலை கிடச்சிடும். ஸோ அடுத்தது 90 to 100 போட வேண்டிய கண்டிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிடும், நீங்கள் நம்பி படிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அடுத்த ஒரு பே கமிஷன் இருக்குது. இது ரொம்ப நாளாக போடலை, கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்களாக அந்த பே கமிஷனே எந்த யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. கவர்மெண்ட்டில் எதுவும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஸோ 2028க்கு மேலே ஒரு நல்ல லெவலில் பணியில் போனால் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பேசிக்காக இந்த 50,000ன்றது 1 லட்சமாக மாறுவதற்கும், எனக்கு விலைவாசி ஜிஎஸ்டின்னு பல விதங்களில் போயிட்டு இருக்கிறதுனால 2028க்கு மேலே ஒரு ஆசிரியர் குறைஞ்சபட்சம் 90 to 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அரசு பணியாளராக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் இப்போயே உங்களுடைய நேரத்தை கூட்டி நல்லா படிக்கணுன்றதுக்காக இந்த தகவலை கொடுக்குறேன். ஸோ இதுவும் ஃப்யூச்சரில் நடக்கும், கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். அடுத்ததாக ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ கூட சமீபத்தில் ஒரு 3 நாட்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க, புதிய சம்பள கமிட்டி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஓய்வூதியம் கட்டாயம். ஸோ ஓய்வூதியம் கட்டாயம்னா 50%, நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதில் 50% ஏப்ரல் 1லேருந்தே உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு இல்லையா. அந்த திட்டங்கள் கூட நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு அந்த துறையின், அதாவது
மினிஸ்டர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதனால் உங்களுக்கு இனிவரும் காலங்களில் புதிய சம்பள கமிட்டியின்படி ஓய்வூதியம் வந்து கட்டாயமாக நிரந்தரமாக கொடுப்பாங்கன்னும் போது அப்போ நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்துக்கு அப்புறம் நிரந்தரமாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இதை திடமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 100% பாசிட்டிவ் மைண்டோடு தான் இதுங்களா அப்ரோச் பண்ணணும். நெகட்டிவ் மைண்டோடு அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நெகட்டிவ் தாட் தான் அதிகமாக க்ரியேட் ஆகும். அதனோட இது போகாது. ஸோ அதனால் பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கிறவங்களுக்காகவோ பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். நெகட்டிவ் மைண்டில் மறுபடியும் போய் உட்காந்து பேசினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்போ மட்டும் நம்ம ஒரு 10 வருஷமாக சும்மா இருந்தோன்னா சும்மா தான் இருந்துருக்கிறோம். இப்போ கிடச்சிக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோமா, ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிருந்தா தான் நம்ம அதை பற்றி ஸ்ட்ராங்காக பேச முடியும். ஸோ அதனால் நீங்கள் பாசிட்டிவ் மைண்டோட இந்த பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகின்ற மைண்ட் செட்டப்போடு இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக தான் என்னால் பேச முடியும். நெகட்டிவ் மைண்ட் செட்டப்போடோ ஏதோ அப்படி இப்படி பேசுகிறவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியவே முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம பாசிட்டிவாக தான் எதுவுமே அப்ரோச் பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்னாவே எப்பயுமே பாசிட்டிவ் வைப்ரேட் தான் இருக்கணும், பாசிட்டிவ் தான் இருக்கணும். நெகட்டிவ் 0.00 பாயிண்ட் கூட இருக்கக்கூடாது நமக்கு. அதனால் பாசிட்டிவாக இருக்கணுங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணுன்ற ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுக்காக இந்த ஓய்வூதியம் கட்டாயமாக வரும். அதையும் நீங்கள் நம்பலாம். அடுத்ததாக வந்து கடைசி வாய்ப்பு 10 மாதத்தில் அரசு பணியில் அரசு ஆசிரியராக நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த பிளானர் 2025 அதாவது ஜனவரி மாதம் எண்டில் வர பிளானரில் 10 மாதம் தான் உங்களுக்கு. 10 மாதத்தில் எந்த எக்ஸாம் வேணால் நீங்கள் அரசு ஆசிரியராக வேண்டும், இல்லை கல்லூரியில் பேராசிரியராக வேண்டும், இல்லை பாலிடெக்னிக் லெக்சரர் ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை பியூ ஆகணும், இல்லை டியூ ஆகணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கனவுகள் வந்து 10 மாதத்தில் அரசு வேலை என்பது உறுதியாக்கப்படும் அப்படின்றத நீங்கள் 100% நம்பணும். தேர்தல் வருவதால் எல்லா பணியிடங்களும் வந்து சிறப்பாக நிரப்புவாங்கன்னு நீங்கள் நம்பணும். ஸோ அதனால் நம்பி படிச்சிங்கன்னா இந்த அகாடமியில் படிக்கிற அத்தனை பேரும் 100க்கு 1000 மடங்கு பணியில் இருக்க முடியும். அப்படி கூட இல்லை சார் அப்படின்னா இந்த 3 வருடங்களுக்கு எல்லாத்தையும் செட்டிங் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்து அரசு அமைக்கணும், அடுத்ததாக பட்ஜெட் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு ரிசர்வ் பண்ணால் கூட குறைஞ்சபட்சம் 2 to 3 வருடங்கள், 2லேருந்து 3 வருடங்கள் போயிடும். அதனால் அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு காலதாமதம் ஆவதற்கோ நேரமாவதற்கோ இந்த வாய்ப்புகள் தள்ளி போவதற்கோ வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இந்த 10 மாதத்தில் நான் வேலை வாங்க போகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, மெட்டீரியலோ, புக்ஸோ, வீடியோ கிளாஸஸோ, டெஸ்ட்டோ, ரெகுலர் கிளாஸோ, நீங்கள் எங்கே வேணால் படிக்கலாம், எப்படி வேணால் படிக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் 10 மாதத்தில் எனக்கு வேலை வேணுன்ற அடம் பிடிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நீங்கள் இருந்தீங்கன்னா அரசு பணியில் அரசு ஆசிரியர் கண்டிப்பாக நீங்கள் சேர முடியும். அடுத்ததாக எதிர்கால வாய்ப்புகள் சார். இப்போ தான் சார் படிச்சுட்ருக்கேன், நான் பிஎட் இப்போ தான் முடிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அதாவது 2028 கிட்ட அப்படின்னும்போது 25,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிறைய வந்து உருவாகிட்டுருக்கு. இந்த எதிர்கால வாய்ப்புகளையும் நீங்கள் கனவுல வச்சுக்கிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க சப்போஸ் ஜெயிக்காமல் போனால் வாய்ப்புகள் இருக்குமானா இருக்கலாம். அப்படின்னா இது மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் வந்து நகர்ற மாதிரி படிக்கணும். அதுக்கு முன்னாடியே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அகாடமிலே பணிக்கு போகிற மாதிரி 10 மாதத்தில் வேலைக்கு போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிக்கணும். நிறைய ஆசிரியர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், சோர்வாக இருக்குது சார், பாரமாக இருக்குது சார், ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், ரொம்ப கடனாக இருக்குது சார், சரியாக படிக்க முடியல சார், சரியாக பணிக்கு போக முடியல சார், தனியாரில் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கேட்டு யாருக்கிட்ட சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தான் தீர்வு. எல்லா விதமான பிரச்சனைகளையும் மனசில் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட உங்களுக்கு தேவையான நாலேஜை உங்கள் மூளையில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த எதிர்காலம் வந்து உங்களுக்கு பிரைட்டாக வந்து லைட்டிங்காக இருக்கும். ரெகுலராக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை டிசிஏவில் மெட்டீரியல் வாங்கி படித்தாலும் சரி, இல்லை வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சரி, ரெகுலர் கிளாஸுக்கு வர காத்திருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலைகள் முதல்ல ஏதாவது தொடங்குங்க வேலையை. ஆக்ஷன் இஸ் பவர்ஃபுல் வேர்டு. அதாவது நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்குங்க. முதல்ல ஒரு யூனிட் வாங்கிக்கிங்க, ஒரு யூனிட் எடுத்து நல்லா படிங்க, அது நல்லா தரவாக இருங்க. அடுத்தது 2வது யூனிட்டுக்கு போங்க. இப்படி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் போகலாம். உங்களுடைய அதாவது உங்களுக்கு தொடங்கும் போது சிரமமாக இருக்குது அப்படின்னா 10 புக்கை வாங்கிட்டு தலையெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுற தேய்ச்சிட்டு இருக்க வேணாம். ஒரு புக்கு முதல்ல வாங்குங்க, ஒரு புக்கை வாங்கி படிங்க, ஒரு வீடியோ கிளாஸ் வாங்கி படிங்க, இல்லை அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் மூவ் பண்ணி தொடங்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி வந்து கிடைக்குது கம்ப்யூட்டர் காலத்தில். அந்த விஷயம் மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த 2025-26க்குள்ளே அரசு பணி என்பது நமது ஒரு அவசர பணி, அத்தியாவசிய பணி. அதை நம்ம அடையும்படி கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும். 2025 to 26 நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விதமான தேர்வுகளையும் வெற்றி பெற்று நீங்கள் விரும்பும்படி கல்வித்துறையில் ஒரு உயர்ந்த அதிகாரியோ அல்லது அரசு ஆசிரியராகவோ அல்லது அரசு அதிகாரியாகவோ நீங்கள் வந்து பரிமாணித்து நீங்கள் வந்து வெற்றி பெற்று பணியில் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி டீச்சர்ஸ் கேர் அகாடமியின் சார்பாக இந்த புத்தாண்டுகளையும் சாதாரணமாக தொடங்குங்கள். அடுத்த புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களில் நீங்கள் அரசு பணியில் ஜொலியுங்கள் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி டீச்சர்ஸ்.